நினைத்ததை நடத்தி தாருமே நித்திய பிரம்மச்சாரமே. வணக்கம். கற்பகம் விருச்சிகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை எப்படி கட்டி ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுறது, வெத்தலை மாலை நம்ம கையால் கட்டி போடுறதால என்ன பலன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெத்தலையை கடையிலேருந்து வாங்கிக்கலாம். வாங்கி அந்த வெத்தலையை நல்ல வெத்தலையை மட்டும் எடுத்து ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை கட்டி போடணும். இது பார்த்திங்கன்னா ஓட்டையாக இருக்கிறது, கிழிஞ்சு போயிருக்கிறது, பழுத்து போயிருக்கிறது, காம்பு இல்லாமல் இருக்கிறது, நுனி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி வெத்தலையை ஆஞ்சநேயருக்கு பரவாயில்ல, இல்லை 1 தானே 2 தானே அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆஞ்சநேயருக்கு கட்டி போடவே கூடாது. இது ரொம்ப பாவத்தில் போய் சேர்ந்துடும். ஏன்னா ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று வெத்தலை மாலை. இந்த வெத்தலை மாலை ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயருக்கு போட்டவங்களே சீதாம்மா தள்ளி. அது ஒரு ஸ்டோரியே இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போ இந்த வெத்தலையை ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதில் வெத்தலையை நல்லா தொடச்சிக்கணும், கழுவிடணும். கழுவிட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி அதை ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு இதுலேயோ வச்சு ஃபஸ்ட்டு ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெத்தலைய மாலையை கட்டணும். சீதம்மா தள்ளி ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போட்ட கதையை நான் சொல்கிறேன். ராமர் ஆஞ்சநேயர்கிட்ட அசோகவனத்தில் இருக்க சீதையை போய் பார்த்துட்டு வர சொல்லுவாங்க. அப்போ போய் பார்த்துட்டு வர சொல்லும்போது சீத்தை நம்ப மாட்டாங்க, யார் இந்த மாதிரி அமுச்சு வச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ராமர் என்ன பண்ணுவார், தன் கையில் இருக்கிற மோதிரத்தை கழட்டி ஆஞ்சநேயர் கையில் கொடுத்து, அந்த மோதிரத்தை சீதாதேவி கிட்ட நீ காமிச்சாதான் அவங்க நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர்கிட்ட தன் கையில் இருக்கிற மோதிரத்தை கழட்டி ஆஞ்சநேயர் கையில் அவர் கொடுப்பாரு. ஆஞ்சநேயர் அதை வாங்கினதும் பொக்கிஷமாக அதை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு நேராக போய் அசோகவனத்தில் சீதாதேவியை பார்த்து, சீதாதேவி அவங்கள என்ன எவ்வளோ சொன்னாலும், ராமர் தான் அமுச்சு வச்சாரு சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. அதை நம்பாத டைமில் ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவார், அந்த பொக்கிஷமாக வச்சிருந்த அந்த மோதிரத்தை எடுத்து சீதாதேவி கிட்ட காட்டுவார். காமிச்ச உடனே சீதாதேவிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும், நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க, ராமர் வந்துட்டார் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்துடும். அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மோதிரத்தை கையில் வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற வெத்தலை கொடி அந்த சைடில் போய்ட்டுருக்கோம். அந்த சைடில் பார்த்திங்கன்னா அவங்கள சுற்றி துளசி, வெத்தலை, மருதாணி, இதுதான் அவங்கள சுற்றி நிறைய செடிங்க இருக்கும், மரங்க இருக்கும். அதுலேருந்து வெத்தலை கொடியை பிடுங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஞ்சநேயருக்கு வெத்தலை கொடியை மாலையாக போட்டு விடுவாங்க. வெற்றியை கொண்டு எடுத்துன்னு கொடுத்ததால வெற்றிலை கொடியை ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலையை அவங்க ஆஞ்சநேயர் சீதாதேவி தன் கையாலேயே ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுவாங்க. அதனால ரொம்ப ரொம்ப விசேஷம். சீதாதேவினா சீதாதேவி, ராமர், லக்ஷ்மணன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சீதாதேவியே ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போட்டது விசேஷம் அப்படின்னா, அப்போ நம்மளும் போட்டால் நமக்கும் அதனுடைய பலன் கொஞ்சமாக அது கிடைக்கும் இல்லையா? அதனால் நம்மளுடைய வேண்டுதல் என்னென்ன நம்ம வேண்டுறோமோ, நம்மளுடைய கஷ்டம் இது என்ன எதனால் வெத்தலை மாலை நம்ம இப்போது ஆஞ்சநேயர் நம்ம போடணும் அப்படின்னா, கிரக தோஷம், வீட்டில் பிரச்சனை, கடன், சனி தோஷம், படிப்பில் மந்தம், வீட்டில் பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இல்லை, வேலை இல்லை, அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு 9 வாரம் ஆஞ்சநேயருக்கு இந்த மாதிரி வெத்தலை மாலை நம்ம கட்டி ஆஞ்சநேயருக்கு போடணும். வெத்தலை மாலை ஆஞ்சநேயர் கட்டி 9 வாரம் நம்ம கண்டினியூவாக வெத்தலை மாலை இந்த மாதிரி தொடச்சி வச்சு ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை நம்ம கையாலேயே கட்டி ஆஞ்சநேயருக்கு நம்ம வெத்தலை மாலை போடும்போது அவ்வளோ விசேஷம். நம்ம கடையில் வாங்கி போடுறதை விட நம்ம கையாலேயே நம்மளுடைய கஷ்டத்தை ஆஞ்சநேயர்கிட்ட நம்ம சொல்கிற மாதிரியே சொல்லி ராம் 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 சொல்லிக்கிட்டே நம்ம அந்த ஆஞ்சநேயருக்கு அந்த வெத்தலை மாலை கட்டி நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி போடும்போது, நீங்கள் 9 வாரம்னும்போது 9 வாரம் நம்ம செய்யறதுக்குள்ளேயே அதனுடைய பிரச்சனையை கண்டிப்பாக பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துருவார். ஆனாலும் அதை நம்ம 9 வாரம் கண்டினியூவாக
பண்ணி முடிக்கணும். இப்போ அந்த நூல் வந்து வெள்ளை நூலில் நம்ம எப்போவுமே ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை கட்டி போடக்கூடாது. ஒரு கிண்ணத்தில் எடுத்து அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு கொஞ்சம் பன்னீர் மிக்ஸ் பண்ணி பன்னீரில் வந்து அந்த நூலை வச்சு நல்லா ஊற வச்சு நனைச்சிடணும். நனைச்சா நூலும் கொஞ்சம் சாஃப்டாகிடும். ஏன்னா வெத்தலை வந்து ரொம்ப சாஃப்ட்டு. இதை நமக்கு நூலில் வச்சு கட்டும்போது கிழிஞ்சிரும். அப்போ வந்து நூலை வந்து நம்ம நனைச்சிக்கிட்டோன்னு வச்சிங்களேன், அதுவும் சாஃப்டாகிடும், இதுவும் சாஃப்டாகிடும். அதே போல் நடுவில் கட்டக்கூடாது. அந்த காம்புக்கு கொஞ்சம் நடுவில் காம்புக்கு கொஞ்சம் கீழே வந்து ஆஞ்சநேயர் அந்த வெத்தலை மாலையை நம்ம கட்டணும். அதே போல் ஒரு ஜான் வந்து நம்ம விட்டுட்டு நம்ம வெத்தலையை வந்து கட்டணும். நம்ம எதுக்கு அப்படி நம்ம ஒரு ஜான் விடுறோன்னா, அப்போ தான் வந்து வெத்தலையை வந்து அவங்க மாலையாக கட்டி போடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வெத்தலை எடுத்துக்கலாம். வெத்தலையை வந்து ஒரு வெத்தலையாக எப்போயுமே ஆஞ்சநேயருக்கு கட்டி போடவே கூடாது. 2 வெத்தலையாக தான் கட்டி போடணும். வெத்தலையை போட வந்து வெளி சைடில் கட்டக்கூடாது. உள் சைடு தான் வந்து வெளி சைடை நம்ம உள் சைடாக வச்சுட்டு நம்ம பச்சை கல்லில் இருக்குது பாருங்கள், அதை தான் வந்து நமக்கு வெளியில் வச்சு கட்டணும். இது இப்போ கட்டுறோம் பாருங்கள். அதே மாதிரி வெளியில் நல்லா ரோல் பண்ணி வச்சு ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை நம்ம இப்படி கட்டணும். அதே போல் வந்து 18, 27, 54, 39, 108, 1008 உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளோக்கு எவ்வளோ சார்ந்தோ, உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளோக்கு எவ்வளோ தீருதோ, உங்களுடைய கஷ்டங்கள் உடனே தீரும்ப்பா. அதனுடைய ரியாக்ஷன் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். நம்மளோட நம்பிக்கை மெயினாக வந்து நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. நம்ம நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையே வாழவே முடியாது. புருஷனை நம்புகிறோம், பசங்களை நம்புகிறோம், நம்ம லைஃப்பை நம்ம மேலே நம்பிக்கை வச்சாதான் வந்து வாழவே முடியும். அதே போல் தெய்வத்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்புகிறோமோ அவங்களுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரியும் வச்சு நல்ல அழகாக வெத்தலை மாலை கட்டிக்கணும். கட்டி முடிச்சுட்டு வெத்தலையை வச்சு 2 வச்சு 18. இப்போ நான் வந்து 18 வெத்தலை தான் நான் கட்டுறேன். ஒவ்வொரு வாரத்துக்கு என்னுடைய கணக்கு பிரகாரம் நான் சேர்த்து வச்சுட்டு நான் கட்டிகிட்ருக்கேன். உங்களுடைய விருப்பம் இல்லை 18 தான் நான் கட்டி போட முடியும், இல்லை என்னால் வந்து 27 கட்டி போட முடியும், இல்லை வந்து 36 நான் கட்டி போட முடியும், அவங்களுடைய கணக்கு. நான் வந்து ஒவ்வொரு வாரத்துக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சு நான் கட்டுறேன். இப்போ கட்டி முடித்ததுக்கப்புறம் அதெல்லாமே வச்சு அழகாக ஒரு ரோலாக ரொட்டேட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போனோம் வச்சிங்களேன், அவங்க அப்படியே தூக்கி ஒரு குப்பை மாதிரி ஒரு மாலையை அழகாக போட்டால் தான் அழகாக இருக்கும். நம்ம அழகாக கொடுத்தா தான் அவங்க ஆஞ்சநேயருக்கு அழகாக அணிவிப்பாங்க. அந்த மாதிரி வச்சு அழகாக அந்த நூலை வச்சு கொஞ்சம் கேப் விட்டு அந்த நூலை வந்து அழகாக ரொட்டேட் பண்ணி நம்ம கோயிலில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னா அவங்க அழகாக சூப்பராக அதே மாதிரி மாலையாக கட்டி கொடுத்ததை அழகாக சூப்பராக ஆஞ்சநேயருக்கு போட்டு விட்டுருவாங்க. அதை நம்ம போடும்போதே மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும். அடுத்தது வந்து நெய் விளக்கு, கண்டிப்பாக 2 நெய் விளக்கு ஆஞ்சநேயருக்கு கண்டிப்பாக போட்டே ஆகணும். உங்களால் முடிஞ்சதுன்னா வெண்ணெய் காப்பு வெண்ணெய் கொஞ்சோண்டு வாயில் வைப்பாங்க, நீங்கள் வெண்ணெய் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். தேங்காய் அகல் விளக்கு வந்து புதுசாக வாங்கின விளக்கு, கோயிலில் ஏற்றி வச்ச விளக்கு ஏற்றிட்டு போகக்கூடாது. ஒரு 10 நம்ம ஒரு 9 வாரம் ஏற்றுறோன்னா 9 வாரத்துக்கு ஒரு 2 விளக்கு புதுசாக வாங்கி அதை நனைச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடணும். நெய், வத்திப்பிட்டி இதெல்லாமே அழகாக செட்டாக நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடலாம். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு இது வரையும் சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு வந்து படிப்புக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னும் போது ராம் சொல்லி சந்தனத்தில் வந்து எழுதணும். சந்தனத்தில் எழுதுனா சந்தனம் ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் கொஞ்சம் பன்னீர் ஊற்றி நம்ம தொடச்சி ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெத்தலையில் ராம் சொல்லி எழுதி போடணும். பசங்க எழுதுனாங்கன்னா இன்னும் விசேஷம். படிக்கிற பசங்களுக்கு 10th, +1, +2 காலேஜ் பசங்களுக்கெலாம் போடலாம். அவங்களால முடியலைன்னா நம்ம எழுதி போடலாம். அவங்க எழுதுனாங்கன்னா இன்னும் விசேஷம். இது நம்ம ஆஞ்சநேயருக்கு நம்ம கட்டி போடுறதால ரொம்ப விசேஷம். அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மட்டும்தான் வந்து வெத்தலையில் பாக்கு வச்சு கட்டி போடணும். இது நான் சொன்ன மெத்தட்லேயே வெத்தலையில் பாக்கு வச்சு கட்டி போடணும். இந்த மாதிரி கட்டி இதை இப்போ நம்ம ஆஞ்சநேயருக்கு ராம் சொல்லி எழுதுகிறோம் இல்லையா, இதை எழுதி கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நம்ம அதை ஆஞ்சநேயருக்கு கட்டி போட்டுடலாம். இந்த ராம் சொல்லியிருக்கோம் இல்லையா, இது எழுதியிருக்கோம் இல்லையா, இதையும் வந்து 2 வச்சு ஆஞ்சநேயருக்கு ஃபஸ்ட்டு மாதிரியே மாலை கட்டி
இதையும் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடலாம். பசங்க நல்லா படிப்பாங்க, நல்லா எக்ஸாமில் மார்க் வாங்குவாங்க. நம்ம சேனல் இதோடு முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.